கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் மார்க்கு 6வது அதிகாரம் 48வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்கும்பொழுது, சீஷங்கள்லாம் கடலில் போகிறாங்க. காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதுல வருத்தப்படுறத ஆண்டவர் பார்க்குறார். அதனால் சீஷருங்க தண்டு வலிக்கிறதுல கஷ்டப்படுறாங்களே, காற்று அதிகமாக இருக்கேன்னு சொல்லி ஆண்டவர் ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் அந்த கடல் மேலே நடந்து வரார். நடந்து சீஷர்களிடத்த வராரு. அவங்க கஷ்டப்படுறாங்களேன்னு அங்கே வராரு. ஆனால் அவங்கள கடந்து போகிறது போல் அப்படி போகிறாரு. வந்தது என்ன, அவங்களுடைய கஷ்டத்தை பார்த்து தான், அவங்களுக்காக தான் வராரு. அவங்கள பாதுகாக்கும்படியா, அவர்களை தப்புவிக்கும்படியா, அவர்களுக்காக தான் வராரு. ஆனால் அவங்கள கடந்து போகிறது போல் போகிறார். அவர்களை பார்க்காது போல் போகிறாரு. உடனே அவர் கடல் மேல் நடக்கிறத அவங்க பார்த்துட்டு கத்துறாங்க, பயந்துட்டாங்க. ஆவேசம் சொல்லி சத்தமாக அலறாங்க. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாதீங்க, நான் தான், பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவர் பாருங்கள், எவ்வளோ ஒரு கரிசனை பாருங்கள். சிஷ்யங்கள்லாம் கடலில் அனுப்பிட்டு, போட்டில் அனுப்பிட்டு இவர் தனியாக இருக்கார். ஆனால் கஷ்டப்படுறத பார்த்தோன்னே ஓடி வர்றார், நடந்து வர்றாரு. சிஷ்யர்களுக்காக அவங்களுக்கு உதவி செய்யும்படியா, அவங்கள தப்பு வைக்கும்படியா, அவங்களை பாதுகாக்கும்படியா. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம கஷ்டப்படுறனால, பிரச்சனைகளில், பாடுகளில், வேதனைகளில் நம்ம கஷ்டப்படும் பொழுது அவர் நமக்காக வராரு. நம்மளை மீட்கும்படியா, நம்மளை பாதுகாக்கும்படியா, தப்பு வைக்கும்படியா வராரு. ஆனால் நம்ம கூட இல்லாத மாதிரியே இருப்பார். நம்மளை கடந்து போகிறது போலே, நம்மளுக்கு உதவி செய்யாத போலே நமக்கு இருக்கும். ஆனால் நமக்காக தான் அவர் இருக்கார். நமக்காக தான் பிரச்சனையை தேடி தான் வந்திருக்கார். நம்ம பிரச்சனை விடுதலை கொடுக்கும்படி தான் வந்திருக்கார். ஆனால் நமக்கு அது தெரியாது. அப்போ தான் ஆண்டு சொல்கிறார், பயப்படாதீங்க. நாளில் கூட அந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நீங்கள் போகிற பாதையில் கர்த்தர் நம்ம கூட இருக்காரா? ஏன் வாழ்க்கையில் இவ்வளோ பாடு, ஏன் இவ்வளோ வேதனை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உங்கள் கூட தான் இருக்கார். உங்களுடைய பிரச்சனையில் விடுதலை கொடுக்க தான் வந்திருக்காரு. ஆனால் நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவர் நம்ம கூட இருக்காரா தெரியலையே, எத்தனை நாட்களுக்கு இந்த வேதனை, எத்தனை நாட்களுக்கு இந்த கண்ணீர் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாதீங்க, நான் தான், தைரியமாக இரு, நான் தான், பயப்படாது அப்படின்றார். பிரச்சனையை பார்த்து பயப்படாது, சூழ்நிலை பார்த்து பயப்படாது, நான் வந்திருக்கேன். ஆனால் உங்களுக்கு நான் அற்புதம் செய்யாத மாதிரி தான் இருக்கும். நான் செய்வேன். நான் கூட இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் நான் அவங்க கூட தான் இருக்கிறேன். சோர்ந்து போகாதீங்க, நான் சொல்கிறேன். இந்த நாளில் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நீங்கள் எந்த பாதையில் கடந்து போனாலும் கர்த்தர் உங்களை தேடி தான் வந்திருக்காரு. உங்களை விடுதலை கொடுக்க தான் வந்திருக்காரு. அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அதில் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் சீக்கிரம் எல்லா பிரச்சனையும் கர்த்தர் விடுதலை கொடுத்து உங்களை சாட்சியை நிறுத்தும். ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனே, இயேசு நாமத்தில் சமூகத்தில் வருகிறோம். இந்த நாளை இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. கர்த்தருடைய ஆவியான இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதித்து தாங்க. வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையோடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க. எல்லா பிரச்சனையும் விடுதலை கொடுத்து உங்கள் நாமத்தை மையப்படுத்தும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.